என்னைக்காவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல உங்களோட பணமோ, இல்ல எஃபோர்ட்டோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு செஞ்சிருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபாலசி. சங்க் காஸ்ட்னா நீங்க ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ண மணி, இல்ல டைம், இல்லன்னா எஃபோர்ட் எது உங்களால வந்து திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாதோ அதான் சங்க் காஸ்ட். இப்போ நீங்க 1 இயரா ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க. 1 இயர்ல உங்களுக்கு தெரியுது. இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இது வந்து உங்க கரியர் பாத் இல்ல அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நான் 1 இயர் இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 1 இயர் இதுல என்னோட பணமோ, எஃபோர்ட்டோ இத நான் போட்டுட்டேன் அப்படின்னு யோசிக்கிறது. இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல 5 இயர்ஸ் வந்து இருந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் இருக்க 40, 50 இயர்ஸ ரிஸ்க்ல வைக்கிறது. இல்ல ஒரு பிசினஸ்ல வந்து நெறைய லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இத வந்து எப்படி விடுறது அப்படின்னு மேலும் மேலும் அதுல இன்வெஸ்ட் பண்றது. இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபாலசி. நம்ம பிரெயினுக்கு ஃபெயிலியர அக்செப்ட் பண்றது கஷ்டம். அதனால நான் ஆல்ரெடி எடுத்த முடிவுகள் நான் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணதா நெனச்சு, இப்போ நான் கரண்ட்டா எடுக்க போற டெசிஷன்ஸ அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடுறது. அதனால எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயங்கள் எதெல்லாம் உங்களால ரெக்கவரே பண்ண முடியாதோ, அத வச்சு நம்ம கரண்ட் டெசிஷன எடுக்க முடியும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு தான் நம்ம முடிவுகள எடுக்கணும்.